இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்ல நீரஜ், அது வந்து ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, மித்ராவை எப்படியாச்சும் வர சொல்லுங்க ஆண்டி. சரி நீரஜ், மித்ராவையும் நான் கூட கூட்டிட்டு வரேன். தேங்க்யூ சோ மச் ஆண்டி. என்ன இவங்க நிச்சயதார்த்தத்தை 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க என்னடான்னா மனிஷா அசைவே இல்லாம அமைதியா உட்கார்ந்துருக்கா. என்னதான் நடக்குது? மனிஷா, உன்கிட்ட அர்ஜென்ட்டா பேசணும். நாங்க வரேன். ஆண்டி, நீரஜ் கால் பண்றான். ஹலோ நீரஜ். ஹாய் மனிஷா. சொல்லு. என்கேஜ்மெண்ட் ரிங்ஸ் வாங்கணும்ல, ஷாப்பிங் போலாமா? உன்னை எங்க பிக்கப் பண்ணணும்? வேண்டாம் நீரஜ், எனக்கு நீ போற ஷாப்பிங் மாலோடைய லொகேஷன் அனுப்பி வை, நானே அங்க வந்துடுறேன். யூ ரைட், நமக்கு டைமும் சேவ் ஆகும். ஆமா நீரஜ். ஓகே தென், see you. ஓகே. இப்போ ஷாப்பிங் போறியா? இல்ல ஆண்டி. அப்போ நீரஜ் கிட்ட நான் வரேன்னு சொன்னியே. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் கால் பண்ணுவான். நீ எப்ப வர போறேன்னு சொல்லி கேட்பான். என்னால வர முடியலன்னு ஏதோ ஒரு ரீசனை சொல்லிடுவேன். ஓகே, பட் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணு மனிஷா. சில வாய்ப்புகள் எல்லாம் கெட்டியா பிடிச்சிருந்தாலும் கை நழுவி போயிடும். நாம ஒண்ணு செய்யலாம்னு நினைச்சிருப்போம், ஆனா வேற ஒண்ணு பண்ற மாதிரி நம்ம நிலைமை ஆயிடும். காதல், கல்யாணம், நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் ரொம்ப ஸ்மார்ட்டாவும் இருக்கணும். டோன்ட் வரி, I'll take care of it. ப்ராஜெக்ட் மிஸ் ஆன அன்னைக்கு இவர் இந்த அளவுக்கு டென்ஷனாவே இல்ல. ஆனா ப்ராஜெக்ட் நினைச்சுதான் நான் டென்ஷனா இருக்கேன்னு இப்போ சொல்றாரு. அப்படின்னா என்கிட்ட இவர் பொய் சொல்றாரா? என்கிட்ட ஏதாவது உண்மையை மறைக்கிறாரா? எனக்கு சொல்லக்கூடாத உண்மையா? அது என்னவா இருக்கும்? Lift please. Lift. Lift please. If you don't mind, கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்குறீங்களா? எங்க போகணும்? அசோக் நகர் வரைக்கும் போகணுங்க. ஓ அப்படியா? நானும் அந்த வழியா தான் போறேன், வாங்க. Thank you so much. Thank you so muchங்க. ஐயோ இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் போற வழி தானே, உங்களை ஸ்பெஷலா நான் ஒன்று கூட்டிட்டு போலியே. அப்படி சொல்லாதீங்க. நான் ரொம்ப நேரமா நிறைய பேர்கிட்ட லிஃப்ட் கேட்டேன், ஒருத்தர் கூட லிஃப்ட் கொடுக்கல. ஆமா, என்னைக்காவது பெசன்ட் நகர் பீச்ல சுண்டல் சாப்பிட்டிருக்கீங்களா? இல்லையே, ஏன்? நீங்க கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. சரி, நீங்க சொல்லிட்டீங்களே, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஹே, இங்க நிறுத்துங்க, நான் இங்க தான் இறங்கணும். நான் இப்போ சந்தோஷமா முன்னாடி போய் நின்னா நான் இப்ப ஆடின நாடகம் எல்லாம் வேஸ்டா போயிடும். அவன்கிட்ட நான் கொஞ்சம் திமிரா நடந்துக்கிட்டாதான் என் வழிக்கு வருவான். மனிஷா,
வாட் இஸ் திஸ் மனிஷா? ஏன் நம்பரே பிளாக் பண்றியா நீ? வேற என்ன பண்ணணும்? நீ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும்போது நான் பிளாக் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அங்க சிச்சுவேஷன் அப்படி இருந்தது. எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அடிக்கடி ஃபோன் வந்ததுனால நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. நீ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுனால எனக்கு கோவம் வந்துச்சு. அதனால தான் நான் பிளாக் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. வார்த்தைக்கு வார்த்தை ஆர்கியூ பண்றது ரொம்ப ஈஸி மனிஷா. ஆனா மனசை புரிஞ்சுக்கிறதுக்கும் சிச்சுவேஷனை அனலைஸ் பண்றதுக்கும் கொஞ்சமாவது ட்ரை பண்ணு. ஆமா, எப்பவும் நானே அனலைஸ் பண்ணணும், எப்பவும் நான் மட்டும் தான் புரிஞ்சுக்கணும். அதானே? ஆ சரி, நடந்தது ஏதோ நடந்துருச்சு. இனிமேலாவது இந்த கோவதாபங்களை ஒதுக்கி வை மனிஷா. சரி மித்ரா, இந்த கோபங்கள் தாபங்கள்னு எல்லாத்தையும் நான் ஒதுக்கி வச்சிடுறேன். ஆனா எனக்காக நீ ஒன்னு செஞ்சாகணும். மித்ரா, நீ ஆசைப்பட்ட பொண்ணோட வாழ்க்கையிலேயே நீ இப்ப சேர போற. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பா. தேங்க்ஸ் மாம். அண்ணா, யூ ஆர் வெரி லக்கி. காதலிக்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிற அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்காது. டேய் சும்மாறா, இதுக்கே அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்னு பெரிய பெரிய பேரெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க. வை நாட் மித்ரா? மனிஷா மாதிரி அழகான பொண்ணு, எல்லாரோடையும் கனெக்ட் ஆகுற பொண்ணு, படிச்ச பொண்ணு, உனக்கு சமமா பிசினஸ்லயும் திறமசாலியா இருக்கிற பொண்ணு உனக்கு மனைவியா வரணும்னா அதிர்ஷ்டம் இருக்கணும்ல? ஆ சரி சரி, நான் ஒத்துக்கிறேன். மனிஷா எனக்கு மனைவியா கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். இப்ப எல்லாருக்கும் ஓகேவா? ம். ஆனா எனக்கு ஓகே இல்ல. ஆனா எனக்கு ஓகே இல்ல. ஆனா எனக்கு ஓகே இல்ல. என்ன ஓகே இல்லங்கற? ஐ மீன், நான் கிடைச்சது மித்ராக்கு அதிர்ஷ்டம் இல்ல, மித்ரா கிடைச்சதுதான் என்னுடைய அதிர்ஷ்டம்.